மீனராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது? ஜாலியோ ஜில்கானவா இருக்க போகுது. மீனராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்கும். சிவராஜ யோகத்தை கிரியேட் பண்ண, அது 6ஆம் வீட்டு அதிபதி வேற. ஏதாவது ஒரு கடனை வாங்கி சில விஷயத்தை மேற்கொள்ள வைக்கும், இல்ல கடனை அடைக்க வைக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் கிடைக்கும். நான் சொல்லிட்டே இருக்கேன், கண்டிப்பா இது வரைக்கும் கிடைச்சிருக்கணும், கிடைக்கலையா? இனிமே கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். குழந்தை பேரு கிடைக்க போகுது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. மீனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கா 7 அப்படின்ற மாதிரி எல்லா நல்லவையும் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஜூலை மாதம். அப்படி இப்படின்னு அப்படி எப்பா 7 மாசம் வந்துட்டோமா? செம்ம. இப்பதான் நியூ இயர் வந்த மாதிரி இருக்கு. ஓகே, குருவார பெயர்ந்துட்டார்ல, எல்லாமே நல்லதுதான் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. சரி, பார்க்கவும் இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கான ஒரு சார்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? கிரகநிலை அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே மிஸ்டர் சந்திரன் தன்னுடைய பயணத்தை காலபுருஷன் 9ஆம் வீடான புண்ணிய வீடு பாக்கியஸ்தான வீட்டில இருந்து, தனுசு வீட்டுல இருந்து தன்னுடைய பயணத்தை சஞ்சாரம் செய்யறார். ஓகே, மிஸ்டர் செவ்வாய் ரிஷப வீட்டுல அப்படியே இப்பதான் வந்திருக்கேன் விடுங்க அப்படின்ற மாதிரி அங்கதான் நிலை பெற்று இருக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் கடக வீட்டுல குரு, சுக்கிரன், புதன் இவங்க 3 பேரோட காம்பினேஷன் மாதம் ஆரம்பிக்கும் போதே இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மிதுன வீட்டுல சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சிம்ம வீட்டுல கேது, எகேன் கும்ப வீட்டுல ராகு, மீன வீட்டுல சனி இப்படின்ற அமைப்பில் தான் இந்த மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே, இந்த மாதத்துல முக்கியமா என்ன கிரக பயிற்சி, இந்த கிரக பயிற்சினால் நம்மளுக்கு என்னென்ன நடக்க போகுது, எந்த பிளானட்லாம் நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணி இந்த மாதத்தை நகர்த்த போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் 7ஆம் தேதி என்ன பண்ண போறேன்னா வக்ர கதியில பின்னோக்கி வர போறாரு. இது ஒரு பெரிய விஷயம். எப்பயுமே ஒரு பிளானட் பின்னோக்கி அதிச்சாரம் இப்படியே போயிட்டு இருக்கும். இந்த தடவை புதன் கடகத்துல இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில பின்னோக்கி போய் சூரியனோட எகேன் செய்து தன்னுடைய வீட்டுக்கு போய் அமரப் போகிறார். வக்ரகதியில அமரப் போறார். எகேன் 4ஆம் தேதி என்ன பண்ண போறார்? சுக்கிரன் உங்க 3 பேர் எடுக்க முடியலப்பா, நான் தனியா சூரியன் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி 4ஆம் தேதி கடகத்தில் இருந்த சுக்கிரன் சிம்ம வீட்டிற்கு போய் கேதுவோடு சேர்ந்து அமரப் போகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது. ஓகே, தென் அதுக்கப்புறம் 16ஆம் தேதி முடிஞ்சு அப்படியே நைட்டு ஒரு 2:30 மணிக்கு மேல சூரியன் தன்னுடைய அமைப்பை கடகத்தை நோக்கி செலுத்த போகிறார். இந்த கடகத்தை நோக்கி வரக்கூடிய காலம் தான் தட்சிணாயன புண்ணிய காலம். இது வரைக்கும் நம்ம உத்தராயண புண்ணிய காலத்துல இருந்தோம். இனிமே வரக்கூடிய காலம் ஆடி மாதம் ஆரம்பம் தட்சிணாயன புண்ணிய காலத்தை நோக்கி நாம் பயணிக்க போறோம். சூரியன் அப்படியே ரொம்ப வலுப்பெற்று வலுக்குறைந்து அப்படியே ஒவ்வொரு மாதிரியான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனோட மக்களுக்கு சில நல்லவைகளையும் சில கொடுப்பனைகளும் கொடுக்க தயாராக ஆக போகிறார். ஸோ சூரியன் 17ஆம் தேதி, ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதமான கடக வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க போகிறார். செவ்வாய் அங்கேயே ரிஷப வீட்டுல இருக்க போறார். எந்த ஒரு சேஞ்சும் இந்த மாதம் முழுமையும் இல்லை. ஸோ ராகுகேதுக்கள் எப்பயுமே அதே மாதிரி பொசிஷன் இருக்க போறாங்க. சனியும் தன்னுடைய இருப்பை 12ஆம் வீடான மீன வீட்டுல தான் செலுத்தி இருக்க போறார். ஸோ இங்கிருந்து குரு பெயர்ந்து சனிக்கு தன்னுடைய பார்வை பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல காலகட்டத்தோடு, நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டத்தோடு இந்த ஜூலை மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. சரி, வாங்க பார்க்கலாம் இப்படிப்பட்ட கிரக நிலைமை அமைப்போடு ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுமா, இல்ல இந்த மாசம் இப்படியேதான் போகுமா, பார்க்கலாமா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எல்லாருக்கும் பிடித்த மீனராசி நேர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது? ஜாலியோ ஜில்கானவா இருக்க போகுது. வேற என்ன சொல்லது? நான் ஆல்மோஸ்ட் ராசிநாதன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து சூப்பரா நல்ல விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நல்லதான் பண்றாரு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிம்மதியை கொடுத்துருக்காரு. அதுவும் இது வரைக்கும் முன்னாடியே கேந்திரம் ஏறி இருந்தார். இப்ப 5ஆம் இடத்தையே கோணம் ஏறி இருக்காரு. வேற என்ன வேணும்? இதெல்லாம் ஒரு பூர்வ ஜென்ம கொடுப்பனை, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. ஒன்னே ஒண்ணு, 5ஆம் இடம் அப்படின்னாலே காதல்னு அர்த்தம். இது வரைக்கும் காதல்ல இருந்த பிரச்சனை சரியா போகுது இல்லையா? அது பிரச்சனைக்கு உள்ளாக போகுது. குரு ஒருவேளை இருக்கிற இடத்த ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தா அந்த காதலுக்கான பிரச்சனை வரப்போகுது பசங்களுக்கு. அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சூரியனோடு சேர்ந்த குருவுடைய தன்மை சிவராஜ யோகத்தை கிரியேட் பண்ண, அது 6ஆம் வீட்டு அதிபதி வேற. ஏதாவது ஒரு கடனை வாங்கி சில விஷயத்தை மேற்கொள்ள வைக்கும், இல்ல கடனை அடைக்க வைக்கும்.
இல்ல கிரெடிட் கார்டு கடன் அடைக்கிறது, இல்ல ஏதோ ஒரு கடன் அடைக்கிறதுன்ற மாரி இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு கடன வாங்க வைக்கும். அதே மாரி இந்த இன்சூரன்ஸோட சில விஷயங்கள் சம்மந்தப்படும். இந்த தடவ இன்சூரன்ஸ் எடுக்கிறது, இல்ல ஏதாவது லைஃப் ஸ்ட்ரீம்ஸ் போடுறது, சம்திங் லைக் தட். ஒண்ணு அதோட பணம் வர்றது, இல்ல அதற்கான முகாந்திரங்களை நீங்கள் மேற்கொள்ளுதல் அப்படின்ற மாரி இந்த தடவ இருக்கும். ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியா போகும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இந்த மூக்கு, த்ரோட் யாரு பிரச்சனை சந்திச்சுட்டு இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் சரியா போகுது. இன்னொன்னு என்னன்னா, மீனராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லைட்டா உங்கள பார்த்து அடுத்தவன் அப்படியே பயப்பட போறா, இல்ல அடுத்தவங்கள பார்த்து நீங்க ஏதோ ஒரு சலனப்பட போறீங்க. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது கொஞ்சம் சலனத்தையும் குடுக்கும். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. 6ஆம் இடத்துல இந்த சுக்கிரன், கேது காம்பினேஷன் இந்த 3ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது, தொழில்ல கொஞ்சம் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாலே ஒரு சின்ன தடை வர்ற மாரி இருக்கே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கவலைப்பட வேணாம். எல்லாம் ஒரு 10 நாள், 15 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் சரியா போயிடும். நெறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் கிடைக்கும். நான் சொல்ட்டே இருக்கேன். கண்டிப்பா இதுவரைக்கும் கிடைச்சிருக்கணும். கிடைக்கலையா? இனிமே கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். குழந்தை பேரு கிடைக்க போகுது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகப்போகுது. மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கா 7:30 அப்படின்ற மாரி எல்லா நல்லவையும் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஆடி மாதமாகிய ஜூலை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பக்கம் புதன் மட்டும் கொஞ்சம் வக்ரமா இருக்காரு. என்ன இருந்தாலும் மீனத்துக்கு புதன் ஒண்ணும் நல்லது பண்ற பிளானட் இல்லன்ற அடிப்படையில நம்ம ஒண்ணும் பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு. கூடவே இருக்கக்கூடிய செவ்வாயும் 2ஆம் வீடு, அவரோட 2ஆம் வீடு, உங்களுக்கு 3ஆம் வீடு, முயற்சி ஸ்தானத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல இருந்திருந்தா என்னன்னா, வீட்டுக்காகவே வருமானத்திற்காகவே நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதாவது பண்ணலாமா? ஏதாவது ஒரு வேலைய பார்ப்போமா? நம்மளுக்கு வேற வேற வர்றதுக்கு ஏதாவது பண்ணுவோமான்ற மாரி மண்டையில அப்படியே ஒரு மாரியான ட்ரிகர்மென்ட் குடுத்துட்டே இருக்கும். அது ஒரு வகையில உங்களுக்கான பாசிபிலிட்டி குடுக்கும். நெறைய பேர் தொழில் முனைவோர் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நெறைய பேருக்கு ரிட்டயர்மென்ட் ஆயிட்டு பணம் வராம இருந்தா மீனராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கண்டிப்பாக சேரும். ஏன்னா சூரியன் தான் கவர்மெண்ட், குருவோட சேரும்போது குரு தான் பெருநிதிக்கு இறைவன். அப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது பணம் வரணும், அப்பாட்ட இருந்து ஏதாவது பணம் வரணும், பூர்வீக சொத்துலாம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இந்த மாசம் இந்தான்னு உங்ககிட்ட குடுத்துருவாங்க. ஓகே. மீனராசிக்காரர்களுக்கு நல்லவை மட்டுமே நடக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கு. நெகட்டிவா ஏதாவது நடக்கணும், உங்களுடைய தசாபுத்தி சரியில்லாத வகையில் உங்களுடைய ஜனன கால ஜாதகம், பிறப்பு ஜாதகத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கெட்டது நடக்குமே தவிர கோச்சார ரீதியாக எந்த கெட்டதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. வயிறு கழிவுகள் இடத்தில் மட்டும் கவனம், கவனம், கவனம். 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்ந்து பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது ஃபுட் பைப்பை கொஞ்சம் இண்டிகேட் பண்ணுது. பல்லு, முதுகு தண்டுவடம் இது 2 மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரு? மீனராசிக்காரங்க. சில பேருக்கு சொத்த பல் எடுக்கிறது, இல்ல பல்லு ஃபில் பண்றது, ரூட் கேனல் பண்றது, பல்லு வலி வருது, முதுகு தண்டுவடத்துல பெயின் வருது, ஷோல்டர் பெயின் வருதுன்ற மாதிரி கொஞ்சம் அவஸ்தைகளை சந்திப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப ஒரு மாரி இல்லாம இருந்த அமைப்புலாம் மாரி கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கும். அதனால பெருசா ஒண்ணும் ஒரி பண்ண வேணாம். குரு பார்வை ஓரளவுக்கு நல்ல சினாரியோ தான் கிரியேட் பண்ணி தர போகுது. அதனால பெருசா ஒண்ணும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. படிக்கிற மீனராசிக்கார பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. ஆனா புதன் வக்ரமா இருக்காரு. அதனால கொஞ்சம் படிப்புல மந்தத்தன்மையை எட்டி பார்க்கலாம். சும்மா 1 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் சரியா போயிடும். மீனராசிக்கார படிக்கிற பிள்ளைங்கலாம் விட்டுருங்க. எப்படி இருந்தாலும் 5ஆம் இடத்துல ராசிநாதன் உட்கார்ந்து அதோட பார்வையை குடுக்கும்போது நல்லது தான் குடுக்க போறாரு. இருந்தாலுமே பெருசா ஒண்ணும் நெகட்டிவா இல்ல. டோன்ட் வொரி. அப்போ 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. புதிய வேலை. இன்னொன்னு கண்ணுங்களா, வேலை இருந்தா மட்டும் விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போங்க. இல்லன்னா கிடைக்காம விட்டுட்டு வேற வேலைக்கு போலாம்னு நினைச்சீங்கன்னா வேலை கிடைக்கிறது கஷ்டம். தொழில்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன ஆனாலும் சரி. ஓகே. பிசினஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு சூப்பரா இருக்கு. எதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க, நிறைய கிளைண்ட் கிடைப்பாங்க, நல்ல மார்க்கெட்டிங் டீம் கிடைக்கும். நீங்க ஜெயிச்சிடுவீங்க. எதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மீன ராசியில மீனத்துல ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த தடவை அல்டிமேட்டா இருக்கு. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு முதுகு தண்டு வடம், ஷோல்டர், பல்லு பார்த்துக்கணும். பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாம நீங்க டிப்ரெஷனுக்குள்ள போய்க்காதீங்க. ஆனா உங்களுக்கு கீழ வேலைக்கெல்லாம் ஆள் போட்டிருப்பாங்க. நீங்க இதுக்கே இப்படியெல்லாம் அழுதீங்கன்னா மற்ற ராசிக்காரெல்லாம் அடி வாங்கினதெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவீங்க? இது நல்லா இருக்கு. இதை பத்தி ஒரி பண்ணாம தட்டி தூக்கி போய்க்கிட்டே இருங்க. 60 வயது தாண்டிய மீன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். நல்ல மருத்துவர் கிடப்பாரு. நல்லா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சுகருக்கு, பிரஷருக்கு, பிபிக்கெல்லாம் ஒரு நல்ல டாக்டர் கிடப்பாங்க. டாக்டரை நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க. அதன் மூலமாக ஒரு ஆரோக்கிய மேன்மை கிடைக்கும். கூட்டி கழிச்சு பார்த்தா மீன ராசிக்காரர்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமாக, நேத்ததை முடிக்கக்கூடிய காலகட்டமாக, பூர்வீக சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? பழனிமலை முருகன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை தரும். முருகன் கோயில போயிட்டு ஒரு பாலாபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அப்படியே அங்க இருக்கக்கூடிய சந்தனத்தை வாங்கி நீங்கள் பூசிக்கொண்டு வர 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 மிகப்பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய பசுமாடுகள் பார்ப்பீங்க, நிறைய மாட்டு வண்டி பார்ப்பீங்க, மாடுகள் பார்ப்பீங்க. சில பேருக்கு பாம்பு கனவுல வந்துட்டு போகும். இல்ல பாம்பு பார்ப்பீங்க. இது 2 பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
நீங்க பாம்பு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான புதிய வளர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. பசுமாடு பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிரனுடைய அனுகிரகத்தால, குலதெய்வத்துடைய ஆசியால உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும், பெண் தெய்வத்துடைய அனுகிரகத்தால் உங்களுக்கான அல்லல்கள் தீரக்கூடிய காலகட்டம் என்பதை உரைக்கக்கூடிய தன்மையாக இது அமைய காத்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் முயற்சிகள் பலித்தமாகக்கூடிய முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.